மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு நாளை முதல் தொடங்குகிறது. தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் பொங்கல் திருநாளில் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு 14ஆம் தேதியும், பாலமேட்டில் 15ஆம் தேதியும், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 16ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க உள்ள மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு நாளை தொடங்குகிறது. வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்கள் தங்களது பெயர்களை madurai.nic.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளை மாலை 5 மணி முதல் 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை முன்பதிவு செய்யலாம் என்றும், பதிவு செய்தவர்களின் சான்றுகள் சரிபார்க்கப்பட்ட பின் தகுதியான நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் பதிவிறக்கம் செய்ய இயலும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டோக்கன் பதிவிறக்கம் செய்த நபர்கள் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஏதாவது ஒன்றில் மட்டுமே பங்கேற்க இயலும். இதனிடையே மதுரை, பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு வாடிவாசலை புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு 980 காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் அதே அளவில் ஜல்லிக்கட்டு காளைகளை களமிறக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட இருப்பதாக பாலமேடு விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். சென்ற ஆண்டு 986 மாடுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு அதே காளைகள் எண்ணிக்கை அவிழ்த்துவிடப்படும். வரக்கூடிய அனைத்து மாடுகளும் சிறப்பான பரிசு தரப்படும். ஆன்லைன் முறைப்படிதான் ஜல்லிக்கட்டு காளைகள் பதிவு செய்யப்படும். அதன்படிதான் வரிசைப்படிதான் காளைகள் அவிழ்த்துவிடப்படும். ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்வையாளர்கள் சிரமமின்றி காண்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் உதவியோடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக பாலமேடு விழா கமிட்டி தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.